ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி வீட்டில் நிழல்லையே உலர்த்தி வச்சுக்கணும். வாங்கி ஊதி 2 கட்டு கீரை இருக்கும். நல்லா உலர்த்தினோன்னா நல்லா காஞ்சு போயிருக்கு பாருங்கள். நிழலில் தான் உலர்த்தணும். இதுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதாண்டியும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பொடி ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அடுத்து கடலைப்பருப்பு, இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதாண்டியும் வறுத்துக்கலாம். டெய்லி குழம்பு கூட்டுன்னு வச்சு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மிளகு, பூண்டு வந்து தோலோடு தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதுலேயே நம்ம மிளகாய் சேர்க்குறோம். மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் குறைவான அளவே நான் சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா கருகிரும். அவ்வளோதான். இதை வறுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இப்போது காய வச்சுருக்கிறோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை சேர்க்குறோம். வீட்டில் நல்லா நிழல்லே சொலகு வச்சு உலர்த்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். நல்லா காஞ்சு போய் இருக்கணும். இதில் லேசாக 2 பிரட்டி விட்டாலே போதும், ரொம்ப வறுக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆயிரும். அதோட உப்பு, பெருங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.